ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம்ல இனி ஒரு டாபிக் நம்ம இந்த வீக் ஷெடியூல் கொடுத்துருந்த இன்னொரு டாபிக் என்னன்னா மரபு தமிழ். ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வேர்ச்சொல் நேற்று பார்த்தோம். ஸோ இன்னைக்கு மரபு தமிழ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மரபு தமிழ் கீழே என்ன கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல அப்படின்னா திணை மரபு, பால் மரபு, காலம், இந்த 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த 3 டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இதுலேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ அக்ரிணையா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டு அதை என்ன சொல்றது உயர்திணையா மாற்ற சொல்லுவாங்க. இல்லைன்னா அதில் அக்ரிணையா கொடுத்துட்டு அங்கே வந்தார்கள் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிழையை சரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பால் மரபும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? காலை பால் கறந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ பால் யார் கறப்பா? பசு. அப்போ பசு. அந்த மாதிரி பால் மரபு ஆண் பால் பெண் பால் மாற்ற சொல்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி பிழையை மாற்ற சொல்லலாம், இல்லை ஒரு வேர்டை இன்னொரு வேர்டா மாற்ற சொல்லலாம். ஓகேங்களா? ஆண் பாலை பெண் பாலா, உயர்திணை அக்ரிணையா மாற்ற சொல்றது, காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மாற்ற சொல்றது. ஸோ ஓகேங்களா? இதுதான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 3 டாபிக் நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திணை மரபுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ திணை மரபு அப்படின்னா என்ன? திணை மரபு அப்படின்னா திணை, உயர்திணை, அக்ரிணை. ஓகேங்களா? இந்த 2 வகையான திணை இருக்கு. ஓகேங்களா? திணை எவ்வளோ? 2 வகைப்படும், உயர்திணை, அக்ரிணை. ஓகேங்களா? உயர்திணைனா என்ன? 6 அறிவுடைய மக்கள், பீப்புள் எல்லாருமே, மனுஷங்க எல்லாருமே உயர்திணை. அவ்வளவுதான், சிம்பிள், வேற எதுவுமே இல்லை. உயர்திணை. அப்போ உயர்திணை தவிர மீதி எல்லாமே அக்ரிணை தான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா மக்களை தவிர, மனுஷங்களை தவிர, ஆடு மாடு கோழி நாய், டேபிள் சேரு பெண்ணு, ஸோ உயர்திணை தவிர, அதாவது மக்களை தவிர மீதி எல்லாமே, அது உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி உயிரற்ற பொருளா இருந்தாலும் சரி, அது அக்ரிணை தான். ஓகேங்களா? அதனாலதான் அழ்திணை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அக்ரிணை அப்படின்னா என்ன? அல் பிளஸ் திணை. அல் பிளஸ் திணை அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்திணை அல்லாத திணைகள், உயர்திணை அல்லாத மற்ற எல்லா திணைகளும் அக்ரிணை. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்களா? அதனாலதான் அது அல் திணை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உயர்திணைன்னு கொடுத்து இங்க தாழ் திணைன்னு கொடுக்கலாம், கீழ் திணைன்னு கொடுக்கலாம். அப்படி கொடுக்காம உயர்திணையில் உயர்திணையில் வராத மற்ற அனைத்து திணைகளும் அக்ரிணை, அல் திணை. ஸோ அக்ரிணை. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இதுல இந்த உயர்திணையிலேயே திணை மரபுலயே சப் டாபிக் தான் இந்த பால் மரபு. இது தனி டாபிக் கிடையாது, திணையிலேயே தான் வரும். ஓகேங்களா? திணையின் உட்பிரிவு, திணை கீழே தான் இந்த பால் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? திணைங்கிறது உயர்திணை அக்ரிணை. அந்த உயர்திணையில 2 வகையான பால், 3 வகையான பால், அதே மாதிரி அக்ரிணையில 2 வகையான பால், 5 வகையான பால் இருக்கு. ஓகேங்களா? பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஓகேங்களா? அது திணையின் உட்பிரிவு, திணை கீழே தான் அது வரும். ஓகேங்களா? ஸோ திணையில உயர்திணை அக்ரிணையை தனித்தனியா பிரிச்சோம்னா மொத்தமா 5 கிளாசிபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பால் அப்படின்னா மீனிங் என்னன்னா பகுப்பு, பிரிவு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பால்லாம் ஒன்றும் கிடையாது, கிளாசிபிகேஷன், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 வகையான பால் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆண் பால், பெண் பால், பலர்பால். நம்மளுக்கு எத்தனை திணை இருக்கு? உயர்திணை அக்ரிணை. ஸோ இது உயர்திணையில வந்துடும். புரியுதுங்களா? திணை 2 வகைப்படும், உயர்திணை அக்ரிணை. உயர்திணை 3 வகைப்படும், ஆண்பால் பெண்பால் பலர்பால். அதே மாதிரி அக்ரிணை 2 வகைப்படும், ஒன்றன் பால் பலவின் பால். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? சோ இப்ப உயர்திணைனா என்ன சொன்னா மக்கள். அப்ப மக்கள் தான் 3 வகைப்படும். உயர்திணைனா என்ன? மக்கள் எல்லாருமே, மனுஷங்க எல்லாருமே உயர்திணை. இப்ப மனுஷங்கள 3 வகையா பிரிக்கலாம். ஆண் பெண், இல்ல ஆண் பெண் கலந்தோ, இல்ல நிறைய ஆண் நிறைய பெண் இருந்தாங்கன்னா பலர். ஓகேங்களா? ஆண் பெண் பலர். ஓகேங்களா? ஒரு ஆண் இல்லைன்னா ஒரு பெண், இல்ல எல்லாரும் சேர்ந்து பலர். ஸோ 3 வகையாக மக்களை பிரிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆண் பால்னா என்ன? ஆண் பாலை குறிக்கும் பேர்ல என்னென்ன? அவன், இவன், ஆண், ஆடவன், அந்த மாதிரி என்ன சொன்னாலுமே அது ஆண் தான். ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு வீரன், தலைவன், இந்த வேர்டு பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு ஆணை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இங்க தலைவின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது பெண்ணை குறிக்குது. ஓகேங்களா? நடிகை அப்படின்னா பெண். ஓகேங்களா? இதே வீரமங்கை அப்படின்னு கொடுக்குறாங்க, அப்ப என்ன அர்த்தம்? அது பெண் பாலை குறிக்கும். ஸோ அந்த வேர்டு பெண் பாலை குறிக்கும், அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த ஆண் பால் பெண் பாலுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் நம்ம பொதுவா சொல்லலாம் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? மாணவி, மாணவன், அந்த மாதிரி சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? இதே பலர்பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் சேர்ந்தோ, இல்ல ஆண்லயே ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்காங்கன்னா அது பலர்பால். எக்ஸாம்பிள் தலைவர்கள், நடிகர்கள், வீரர்கள், ஓகேங்களா, மாணவர்கள், இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ பலர் இருக்காங்கன்னா அது பலர்பால். அவ்வளவுதான். அக்ரிணை முடிஞ்சுச்சா? அடுத்தது சாரி, உயர்திணை முடிஞ்சா அடுத்தது அக்ரிணை. அக்ரிணைல என்னது? அக்ரிணைனா நான் என்ன சொன்னேன்? மக்கள் அல்லாத
மீதி எல்லாமே மனுஷங்களை தவிர மீதி எல்லாமே அக்ரிணை தான். யானை பசு மட்டும் அக்ரிணை கிடையாது. ஓகேங்களா, நாற்காலியும் அக்ரிணை தான், பேனாவும் அக்ரிணை தான். ஓகேங்களா, சோ மனுஷங்களை தவிர உயிருள்ள பொருட்கள் மட்டும் கிடையாது, உயிரற்ற பொருட்களும் வந்துட்டு என்னது அக்ரிணை தான். ஓகேங்களா, மின்விசிறி, பேனா எல்லாமே அக்ரிணை தான். ஓகேங்களா, அக்ரிணைல ஒன்றன் பால் பலவின் பால் ரெண்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த ஒரு பொருள் வந்து ஒன்னு இருக்கு அப்படின்னா அக்ரிணை, நிறைய இருக்கு அப்படின்னா பலவின் பால். சரி, ஒரு பொருள் ஒன்னு இருக்குன்னா ஒன்றன் பால், நிறைய இருக்குன்னா பலவின் பால். ஓகேங்களா, யானை ஒரு யானை இருக்குன்னா ஒன்றன் பால், யானைகள் யானை கூட்டமா இருக்கு, ஸோ யானைகள் அப்படின்னா பலவின் பால், பசு அப்படின்னா ஒன்றன் பால், பசுக்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் பலவின் பால். இப்ப என்ன சொல்றது, உயிரற்ற பொருள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மலை. ஓகேங்களா, மலை அப்படின்னா ஒரு மலை, மலைகள் அப்படின்னு என்னது பலவின் பால். ஓகேங்களா, உயிரற்ற பொருள் அக்ரிணைல ஒன்னா இருக்குன்னா ஒன்றன் பால், பல பல வகையா இருக்கு அப்படின்னா பல கவுண்ட் இருக்கு அப்படின்னா அது பலவின் பால், அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ உயர்திணைனா திணையில வந்துட்டு 2 வகை இருக்கு, உயர்திணை அக்ரிணை. உயர்திணை அக்ரிணையை மறுபடியும் சப்டாபிக்கா பிரிச்சோம் அப்படின்னா உயர்திணையில 3 வகை இருக்கு, ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஆண்பால் அப்படின்னா ஆணை குறிக்கும், பெண்பால்னா பெண்ணை குறிக்கும், பலர்பால் அப்படின்னா பலர் சேர்ந்து இருக்கிறது, பல பல மனுஷங்க சேர்ந்ததுதான் பலர்பால். அடுத்து அக்ரிணை, அக்ரிணைல சப் கிளாசிபிகேஷன் என்ன வருது, ஒன்றன் பால் பலவின் பால். ஓகேங்களா, உயிருள்ள உயிரற்ற மனிதர்களை தவிர மீதி எல்லா உயிருள்ள உயிரற்ற பொருட்களும் அக்ரிணைல வரும். அது ஒன்னா இருக்குன்னா ஒன்றன் பால், அது பல வகையா நிறைய இருக்கு அப்படின்னா அது பலவின் பால். யானை ஒன்னு இருந்தா ஒன்றன் பால், யானை வந்துட்டு பல இருந்தா பலவின் பால். மலை நாற்காலி ஒன்னு இருந்தா ஒன்றன் பால், நாற்காலிகள் நிறைய இருக்குன்னா பலவின் பால். ஓகேங்களா, அவ்வளவுதான். இப்போ இந்த உயர்திணை அக்ரிணை வந்துட்டு இவ்வளவுதான் டாபிக். ஸோ இது தெரிஞ்சிச்சுனால நீங்க இது எல்லாமே போட்டுடலாம். இப்போ என்னன்னா ஒன்றொலி பொதுச்சொல்னு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப பாருங்க, டைரக்டா எக்ஸாம்பிள் வந்துருங்க. ஐவர்னு இருக்கா, இப்போ வந்துட்டு மூவர், ஐவர். ஓகேங்களா, அப்படி சொல்றாங்க. ஆடுபவர், பாடுபவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது அந்த வார்த்தை கேட்டோடனே அது ஆண்பால் பெண்பால் நம்மளால பிரிக்க முடியுமா? இப்ப வீரன் அப்படின்னு இருக்கிறனால ஆண்பால் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, தலைவி அப்படின்னு இருக்கிறனால பெண்பால் சொல்லிட்டோம். இதே தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம், அது தலைவர்கள் அப்படின்னா நிறைய ஆண்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உள்ள பெண்களும் இருக்கலாம். தலைவி தலைவன் 2 பேரையும் சேர்த்து தலைவர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது ஆண்பாலா பெண்பாலா நம்மளால கெஸ் பண்ண முடியுமா? ஓகேங்களா, ஐவர், மூவர், மாணவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, சோ அப்ப மாணவ மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து மாணவர்கள். அப்ப அது ஆண்பால் பெண்பால் நம்மளால பர்டிகுலரா சொல்ல முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி அந்த வேர்டை பார்த்தா நம்மளால ஆண்பால் பெண்பால்னே வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது. ரெண்டுக்குமே பொதுவா தான் இருக்கும். தலைவர் அப்படின்னா அங்க தலைவியும் இருக்கலாம் தலைவனும் இருக்கலாம். ஸோ 2 பேத்துக்கு பொதுவா 2 பேரையும் சேர்த்து என்ன சொல்றோம், பெற்றோர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம், அப்பாவும் இருக்கலாம் அம்மாவும் இருக்கலாம், 2 பேரும் சேர்ந்துதான் பெற்றோர். இப்ப பெற்றோர் அப்படிங்கிற வார்த்தை கேட்டா அது எந்த பெற்றோரை குறிக்குது, அப்பாவையா அம்மாவையா ஆண்பாலையா பெண்பாலையா எனக்கு தெரியுமா? தெரியாது. 2 பேத்துக்கும் சேர்ந்த பொது சொல். ஸோ அதுதான் வந்துட்டு ஒன்றொலி பொது சொல். ஓகேங்களா, அது ஏன் ஒன்றொலி பொது சொல் அப்படின்னா இப்ப வந்துட்டு பெற்றோர் என்ன சொல்றது, பெற்றோர் உணவு சமைத்தார் அப்படின்னு சொன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவோம், அம்மா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த பெற்றோருங்கிறது யாரை குறிக்குது, அம்மாவை. யார, பெண்பால. அது மாதிரி அந்த பின்னாடி அந்த உணவு சமைத்தார் அப்படின்னு அவங்க செய்யற விஷயத்தையோ இல்ல பின்னாடி வர வேர்டை வச்சோ அது ஆண்பால் பெண்பால் நம்ம கெஸ் பண்ண முடியும் இல்லையா, அதுதான் ஒன்றொலி பொது சொல். இப்ப பெற்றோர் உணவு சமைத்தாருன்னா டக்குன்னு ஓகே அது அம்மா தான் பெண்பால தான் குறிக்குது நம்ம சொல்றோமா, அப்ப அப்பாவை வந்துட்டு விட்டுறோம். அப்ப பெற்றோர்ல அம்மாவை வச்சுட்டு அப்பாவை விட்டுறோம். ஸோ அந்த மாதிரி ஒன்ன ஒழிச்சு ஒரு விஷயத்த அந்த ஆண்பால் பெண்பால்ல ஒன்ன கட் பண்ணி ஒன்ன மட்டும் ஸ்பெசிபிக்கா குறிக்கிறதா ஒன்றொலி பொது சொல். ஓகேங்களா, இங்க பாருங்க, ஐவர் கோலமிட்டனர். கோலம் யார் இடுவாங்க, யூஸ்வலா பெண்கள் தான் இடுவாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த கோலமிட்டனர் அப்படின்னு போடுறப்ப இந்த 5 பேர் பெண்கள் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுதா? அப்ப இந்த ஐவர் வந்துட்டு இப்ப இங்க யாரை குறிக்குது, பெண்களை குறிக்குது, ஆண்களை குறிக்கல. அப்ப ஆண்களை மறைச்சிட்டு பெண்களை குறிக்குது, அதான் ஒன்று ஒளி பொது சொல். ஓகேங்களா, இப்ப இங்க பாருங்க, ஐவர் போர்க்களம் சென்றனர். யூஸ்வலா யார் போர்க்களம் செல்வாங்க, ஆண்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே, பட் காமனா ஆண்கள், பெரும்பாலும் ஆண்கள் தான். ஓகேங்களா, அப்ப ஐவர் போர்க்களம் சென்றனா இங்க யாரை குறிக்குது, ஆண்களை குறிக்குது. இங்க பெண்களை விடுது. சோ ஒன்று ஒளி, ஒன்ன வந்துட்டு ஒழிச்சிட்டு ஒன்ன பத்தி சொல்றது. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இந்த ஒன்றொலி பொது சொல் உயர்திணையிலும் இருக்கு அக்ரிணையிலும் இருக்கு. அக்ரிணையில பாருங்க,
மாடு அப்படின்னா அது பசுவாகவும் இருக்கலாம், காளையாவும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப மாடு பால் கறந்தது அப்படின்னு சொன்னா அது பசுவா தான் இருக்கும், பெண் மாடு தான். ஓகேங்களா? இதே மாடு உழுதது அப்படின்னு சொன்னோம்னா ஆண் மாடு. ஸோ ஆண் பால். ஓகேங்களா? இப்ப இந்த உழுதது பால் கறக்கிறதுங்கிற வேர்டை வச்சுதான் நம்ம சொல்றோம். மாடுங்கிறது ஒரு பொது சொல். பின்னாடியோ முன்னாடியோ வர வேர்டோட மீனிங்கை வச்சு அது ஆண் மாடா பெண் மாடா நம்ம கெஸ் பண்ணிக்கிறோம். இங்க மாடு பால் கறக்கிறது அப்படிங்கிறப்போ அது பெண் மாடை குறிக்கிறது, ஆண் மாடை தவிர்க்கிறது. ஸோ அப்போ ஒன்றை ஒழித்து மற்றொன்றை குறிப்பது ஒன்றொழி பொது சொல். ஓகேங்களா? ஸோ மீனிங் இப்ப புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சொல் தொடரின் முன்னும் பின்னும், பின்னாடி மட்டும் இல்ல முன்னாடியும் வரலாம். ஓகேங்களா? சோ முன்னாடியும் வரலாம். எப்படி கோலமிட்டவர் ஐவர்கள் அப்படின்னு வந்தாலும் அதுவும் அதே அர்த்தம் தானே. சோ முன்னும் பின்னும் வரும் சொற்களின் தொடர்பால் குறிப்பாலும், சோ அந்த தொடர்பு அதோட கனெக்ஷன் பார்த்து இல்ல அதோட மீனிங் பார்த்து ஒரு பாலை நீக்கி, ஆண்பால் பெண்பால்ல ஒரு பாலை கட் பண்ணிட்டு ஒரு பாலை மட்டும் குறிப்பதுதான் என்னது ஒன்றொழி பொது சொல். ஓகேங்களா? சோ இதுல இருந்து இது கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. மாடு உழுதது, இதில் மாடு என்பது எவ்வகை திணையை குறிக்கும், எவ்வகை பாலை குறிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒன்றொழி பொது சொல்லுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? அடுத்தது காலம். காலத்துல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஒரு வேர்டை கொடுத்து இறந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமான்னு கேட்கலாம். இல்ல ஒரு வினையடி கொடுத்துட்டு இதை இறந்த காலமா வினையா மாத்துக, என்ன சொல்றது நிகழ்கால வினை எதிர்கால வினையா மாத்துக அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ காலம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஓகேங்களா? முன்னாடி நடந்தது, இப்ப நடந்துட்டு இருக்கிறது, இனிமேல் நடக்க போறது. இதுதான் 3. இன்று நேற்று நாளைன்னு சொல்றோம்ல. சோ 3 வகை. ஓகேங்களா? முன்னாடி நடந்ததுன்னா அது முடிஞ்ச விஷயம், இறந்த விஷயம், இறந்த காலம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னா நிகழ்காலம். எதிர்காலம்னா இனிமேல் நடக்க போறது. ஓகேங்களா? இறந்த காலம்னா முன்பு நிகழ்ந்த செயல், முன்னாடி நடந்துருச்சு, அது நடந்து முடிஞ்ச விஷயம். ஓகேங்களா? நிகழ்காலம்னா இப்ப நடந்துட்டு இருக்குது கரண்டா. ஓகேங்களா? எதிர்காலம்னா இனி நடக்கும் செயல். ஓகேங்களா? இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இது வந்துட்டு இடைநிலையில கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும், இது இடைநிலை தானே, தேவையில்லைன்னா இந்த 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 மாதிரி ஏதாவது வேர்டை கொடுத்து வென்றார் அப்படிங்கிற வேர்டை கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி நம்ம பார்த்தாலே வந்துட்டு அது வென்றார் அப்படின்னு இருக்கு அப்படின்னா முன்னாடி நடந்தது இறந்த காலம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் சில நேரம் வந்துட்டு நம்மளுக்கு சில வேர்டு ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும், அதை பார்த்தா நமக்கு இறந்த காலமா நிகழ்மானமா கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்க இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இறந்த கால இடைநிலை அப்படின்னா இட்டு இட்டு இற்று இன்னு, இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இட்டு இட்டு இற்று இன்னு, இந்த 4 விஷயம் வருது அப்படின்னாலே அது இறந்த கால இடைநிலை தான். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, படித்தார், கற்றார். ஓகேங்களா? கற்பிக்கப்பட்டார். ஓகேங்களா? இப்ப பாருங்க, கற்பிக்கப்பட்டார் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருது? இட்டு. அப்ப அதுவும் இறந்த கால இடைநிலை. படித்தார், இந்த இடத்துல என்ன வருது? இத்து, இறந்த கால இடைநிலை. கற்றார், இற்று, இறந்த கால இடைநிலை. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இறந்த கால இடைநிலையில வேற ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருந்தாலும் சொல்லுங்க. ஓகேங்களா? இதை வச்சு இது வந்து இந்த சொல் இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். சோ கால மரபுல வந்துட்டு என்னன்னா, நேற்று நேற்று கற்றார் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப அது கரெக்ட். ஓகேங்களா? நேற்று புத்தகம் படித்தார் அப்படின்னா கரெக்ட். நேற்று புத்தகம் படிப்பார் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த தொடரை வந்துட்டு சரியா மாத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப அது எந்த இதுல இருக்கு, அதை நம்ம எதுக்கு மாத்தணும் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, உயர்கிறான். ஓகேங்களா? இதுல நிகழ்கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, கிறு கின்று ஆனின்று, அந்த வேர்ட்ல கிறு கின்று ஆனின்று இந்த 3 வேர்டு வருதுன்னா அது நிகழ்காலம் தெரிஞ்சுக்கலாம். உயர்கிறான் இருக்கு. ஓகேங்களா? உயர்கின்றான். ஓகேங்களா? உயர்கின்றான் அப்படின்னு இருந்தாலுமே அது நிகழ்கால இடைநிலை தான். இங்க வருது? கின்றுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? உயராமல் நின்றான், ஆனின்று அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ எப்படி வந்தாலுமே கிறு கின்று ஆனின்று வந்தா அது நிகழ்கால இடைநிலை. ஓகேங்களா? அடுத்தது எதிர்மறை இடைநிலை, சரி எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலை அப்படின்னா என்னன்னா, இப்பு இவ்வு இக்கு இந்த 3 வந்துச்சுன்னா அது எதிர்கால இடைநிலை. இந்த டேபிள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்புனா என்ன?
படிப்பான். நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், இருந்தாலும் இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக. இப்ப இருக்கா, அப்ப அது என்னது? எதிர்கால இடைநிலை. வருவான். அப்ப என்ன அர்த்தம்? வருவான். இந்த இடத்துல என்ன வருது? இவ். வான என்ன? இவ் பிளஸ் ஆ. ஸோ வருவான் எதிர்கால இடைநிலை. ஓகேங்களா? புகுவான், செய்கேன், இதெல்லாம் வந்துட்டு இறந்த கால இடைநிலை. செய்வேன், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாம் வந்து சாரி, எதிர்கால இடைநிலை. இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ஏதாவது எக்ஸாம்பிள் தெரிஞ்சாலும் கமெண்ட்ல போடுங்க. ஸோ நிறைய நம்ம ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வேர்ட்ஸ் தேடி 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 எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த வேர்டு இந்த வேர்டு இந்த வேர்டு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்ல நல்ல மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 3 முடிஞ்சா, இதுதான் வந்துட்டு 3 வகையான காலம். ஓகேங்களா? இது வேணாம் நம்மளுக்கு, இது நம்ம இடைநிலை வரப்பு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதான் 3 வகையான காலம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட். இறந்த காலம்னா இத்து இட்டு இற்று இன்னு வரும். நிகழ்காலம்னா கிருகின்று ஆனின்று இவ்வு இக்கு. எதிர்காலம் அப்படின்னா இப்பு இவ்வு இக்கு வரும். இந்த 3ஐ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? ஸோ இப்போ நான் எழுதுறது எல்லாத்துக்குமே உங்களால பிழையை சரி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்துட்டு தொடரில் பிழையை சரி செய்கன்னு தான் மோஸ்ட்லி இந்த காலத்துல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ கேக்குறாங்க, இப்போ நேற்று நான் வருவேன், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தொடரில் பிழையை சரி செய்க அப்படின்னு போட்டுட்டு இந்த வேர்டை சரி செய்ய சொல்றாங்க எல்லாத்துலயுமே. ஓகேங்களா? இந்த வேர்டை சரி செய்ய சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணணும்? நேற்று நான் வருவேன். நேற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சது, இறந்த காலம். வருவேன் அப்படின்னு இருக்கு, இது இறந்த காலத்துல இருக்கு. வருவேன் அப்படிங்கிறது எந்த காலத்துல இருக்கு சொல்லுங்க? இப்ப இவ்வு இக்கு வந்தா என்னது? எதிர்காலம். சோ இப்ப இது என்ன காலத்துல இருக்கு? இது எதிர்காலம் இருக்கு. நேற்று அப்படிங்கிறது எந்த காலத்துல இருக்கு? இறந்த காலத்துல இருக்கு. அப்ப இந்த சொல் தவறு தானே? இது இறந்த காலத்துல இருந்தா இதுவும் இறந்த காலத்துல தானே இருக்கணும். இது எதிர்காலத்துல இருக்கு. இப்ப இது எப்படி இறந்த காலமா மாத்தலாம்? சோ இறந்த காலம்னா என்ன? இத்து இட்டு இற்று இன்னு. ஓகேங்களா? அது அது வந்துச்சுன்னா இறந்த காலம். இப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? வருவேன்னு கொடுத்துருக்காங்க. இது இறந்த காலமா மாத்தணும், என்ன பண்ணும்? வந்தேன். ஓகேங்களா? வந்தான்னு எழுதக்கூடாது, வந்தேன்னு தான் எழுதணும். ஏன்னா நான் இருக்கு. அப்ப நான் வந்தேன்னு தான் சொல்லுவேன், நான் வந்தான்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? சோ புரிஞ்சுங்களா? இது இறந்த காலம், அதனால இதையும் இறந்த காலமா மாத்தணும், அவ்வளவுதான். அடுத்தது இப்பொழுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்பொழுதுனாலே என்ன அர்த்தம்? இப்போ நிகழ்காலம். ஓகேங்களா? இப்பொழுது அப்படின்னா கரண்டா இருக்கு. சோ அது நிகழ்காலம். இப்பொழுது நீ படிப்பாய் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இப்பொழுது நீ படிப்பாய் அப்படிங்கிறது என்ன என்ன காலத்துல இருக்கு? எதிர்காலம்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது எப்படி மாத்தலாம்? இது எந்த காலமா ஃபர்ஸ்ட் மாத்தணும்? நிகழ்காலமா மாத்தணும். ஏன்னா எதிர்காலம்னா என்னது? இப்ப இவ்வு இக்குன்னு சொன்னா, சோ இது எதிர்காலம்ல இருக்கு. நிகழ்காலமா மாத்தினா என்ன அர்த்தம்? கிறு கின்று ஆனின்று. அப்ப என்ன போடணும்? இப்பொழுது நீ படிக்கின்றாய். கின்று. ஓகேங்களா? சோ இதுல எது மேட்ச் ஆகுதோ அதை ஆட் பண்ணணும். சோ இது நமக்கு ஆப்ஷன்லயே இருக்கும், நான் கிரியேட் பண்ண தேவையில்லை. பட் இந்த கின்று அந்த வார்த்தையை வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக சொல்றேன். அடுத்தது அடுத்த வாரம். அடுத்த வாரம்னா இனிமேல் தான் வரப்போகுது. அப்ப என்ன அர்த்தம்? அது எதிர்காலம்.
அவன் வந்தான், அடுத்த வாரம் அவன் வந்தான். வந்தான்ங்கிறது என்னது? இத்து, இட்டு, இற்று, இன்னு, இறந்த காலம் இருக்கு. நம்ம எதுல மாத்தணும்? எதிர்காலம்ல மாத்தணும். சோ இது எந்த காலத்துல இருக்கு? இறந்த காலத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம எதிர்காலம்ல மாத்தணும். எப்படி மாத்தலாம்? அடுத்த வாரம் அப்படிங்கிறப்போ என்ன சொன்னா? இப்பு, இவ்வு, இக்கு, அதான் எதிர்காலம். அப்ப இது எப்படி வரும்? அடுத்த வாரம் அவன் வந்தான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறப்ப என்ன சொல்லணும்? வருவான். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த காலம் தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த ப்ராக்டிஸ் தெரியணும். அதை தியரியா தெரிஞ்சுட்டு நம்மளால இதில் அப்ளை பண்ண முடியலன்னா இதுதான் கேட்பாங்க. மோஸ்ட்லி அப்ளை பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு தமிழ் இருக்கும். ஸோ இப்படி அப்ளை பண்ண தெரியணும். ஓகேங்களா? இது மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல எனக்கு போடுங்க. கரெக்ஷன் பண்ணி தவறான தொடர், கரெக்ஷன் பண்ண தொடர் அந்த மாதிரி போடுங்க. நானும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்றேன். ஸோ இதுல வந்துட்டு இது எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? திணை பார்த்தோம், பால் பார்த்தோம், காலம் பார்த்தோம். இதை வந்துட்டு இந்த வலுல அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், இந்த வலு வளாநிலை. ஸோ இங்க நம்ம வலு வளாநிலை பார்க்க போறது இல்லை. பட் எப்படி கொஸ்டின் கொடுத்தா நம்ம எப்படி மாத்தணும் அப்படிங்கறத அந்த 3 கான்செப்டை வச்சு எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வலு கிடையாது, இது வளாநிலை கிடையாது, இது கொஸ்டின், இது நம்ம போட போற ஆன்சர். ஓகேங்களா? இதை மறந்துடுங்க, இதை மட்டும் பாருங்க. இது திணையில செழியன் வந்தது அப்படின்னு இருக்கு. இந்த தொடரை சரியாக எழுதுக, பிழை திருத்துக அப்படின்னு கொடுக்குறாங்க. செழியன் வந்ததுன்னு இருக்கு. செழியன் அப்படிங்கிறது என்னது? உயர்திணை. ஏன்னா ஒரு மனுஷனு குறிக்குது, அப்போ உயர்திணை. அதுவும் இல்லாம ஆண் பால். செழியன் அப்படின்னால யாரு? ஆண். சோ உயர்திணையில ஆண் பால் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த வந்தது அப்படிங்கிறது எங்க இருக்கு? அக்ரிணையில இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த வந்ததை உயர்திணை ஆண் பாலா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? உயர்திணை அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனை குறிக்கணும். அப்ப வந்தான். ஏன்னா ஆனதான் வந்தான்னு சொல்லுவோம். இதே பெண் பால்னா வந்தாள். சோ என்ன ஆன்சர்? செழியன் வந்தான். ஓகேங்களா? அடுத்தது கண்ணகி உண்டான்னு இருக்கு. இது உயர்திணை பெண் பால்ல இருக்கு. கண்ணகிங்கிறது உண்டான் அப்படிங்கிறது ஆண் பால். அதை எப்படி மாத்துவோம்? பெண் பாலா மாத்துவோம். அப்ப என்ன பண்ணணும்? உண்டாள். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு பால் வரும். அடுத்தது நீ வந்தேன், நீ வந்தாய் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? நீ இது வந்துட்டு இடம் மூவிடம்ல வரும். பட் இருந்தாலும் நான் இப்ப சொல்றேன். ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருப்பேன், தன்மை, முன்னிலை, படற்கை. ஓகேங்களா? இப்ப நீன்னு இருக்கு. நீ அப்படின்னு உங்களை சொல்றேன் அப்படின்னா நீ வந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? நீ வந்தாயின்னு தானே சொல்லுவோம். ஸோ நீன்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அப்ப இது வந்து நீங்கிறது தன்மை முன்னிலையில் இருக்கு. அப்ப வந்தேன்ங்கிறது தன்மையில் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை முன்னிலையா மாத்தணும். நீ வந்தாய், நீ படித்தாய் அப்படின்னு தானே சொல்லணும். ஸோ அதனால அதை முன்னிலையா மாத்தணும். ஓகேங்களா? அடுத்தது காலம். ஸோ இது பார்த்துக்கோங்க. இதான் நான் இப்ப எக்ஸாம்பிள் காட்டினேன் இல்லையா? அதுதான். நேற்று வருவான். நேற்றுனா என்ன அர்த்தம்? முடிஞ்சது, அது இறந்த காலம். வருவான்ங்கிறது இருக்கு, எதிர்காலம்ல இருக்கு. அப்ப நம்ம அதை என்னவா மாத்தணும்? இறந்த காலமா மாத்தணும். ஸோ வருவான் இறந்த காலமா மாத்தினா என்ன வரும்? வந்தான். ஓகேங்களா? அடுத்தது இந்த வினா விடையும் பாத்திரலாம். ஏன்னா பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி இலக்கணம் பாக்குறப்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் ஒமிட் பண்ண வேண்டாம். ஸோ இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். வினாவழு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தப்பா கொடுத்துருப்பாங்க. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு விரலை காட்டி அது சின்னதா பெருசான்னு கேட்டா நம்ம எப்படி சொல்ல முடியும்? கம்பேர் பண்றதுக்கு இனி ஒரு விரல் இருந்தா தானே சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினே தப்பா கேட்டா அது வினாவழு. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? அடுத்தது விடைவழு அப்படியே கொஸ்டினே தப்பா கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல 2 விரலை காட்டினாதான் நமக்கு தெரியும். அப்ப இரு விரலை காட்டி எது சிறியது பெரியதுன்னு கேட்டா அது கரெக்ட். ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் போடணும். ஓகேங்களா? அடுத்தது விடை. கண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்கன்னு சொல்றது சரியான விடை. கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு பதிலா கண்ணாடி பத்தி நம்ம பேசுறோம். ஸோ இது என்னது? விடை வலு. தப்பா விடை சொல்றது. இப்ப இதை கொடுத்துட்டு இந்த கண்ணாடி பைக்குள் இருக்கிறது, கண்ணன் எங்கே இருக்கிறார் என்பதற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறப்போ இந்த ஆப்ஷனும் கொடுப்பாங்க, கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். அவ்வளவுதான். அடுத்தது மரபு வலு. மரபு வலுனா என்னது?
இந்த தென்னந்தோட்டம், தென்னந்தோப்பு, ஓகேங்களா, மாந்தோப்பு, அந்த மாதிரி பலாச்சுளை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தொகை தொகை மரபு நிறைய மரபு இருக்கு. நான் பின்னாடி எக்ஸாம்பிள் சிலது கொடுக்குறேன். நம்ம மரபு கான்செப்ட் வரப்ப இன்னும் நம்ம அதிகமா பார்ப்போம். ஓகேங்களா. நாய் குரைக்கிறது, குயில்னா கூவும், குயில் கத்தாது குயில் கூவும். அந்த மாதிரி அந்த மரபு நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மரபு வலு ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, தென்னந்தோட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனா மரபு படி அது என்னது, தென்னந்தோப்பு. ஓகேங்களா. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். இது எல்லாத்தையுமே நீங்க சரி பண்ணி எழுதணும். ஓகேங்களா. இப்போ நான் கீழே கொடுத்துருக்க எல்லாமே ஒரு ஒரு கிளாசிஃபிகேஷன் கீழே இருக்க எக்ஸாம்பிள். இதை ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து குரூப்ல இருக்கும். அவங்க எல்லாரும் பிரிண்ட் போட்டு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னா இங்கெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நான் இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க எல்லாம் நீங்க எழுதணும், ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா. திணை வலுன்னு என்ன கொடுத்துருக்கேன், என் மாமா வந்தது அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கான கரெக்டான ஆன்சர் எழுதுங்க. வேற எக்ஸாம்பிள் தெரிஞ்சாலும் அதில் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரிவிஷன் அப்போ இந்த பேப்பர் எடுத்து பார்க்குறது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நான் எடுக்கிற கிளாஸ் எல்லாத்துக்குமே பிடிஎஃப் கொடுக்குறேன் இல்லையா, அதை வந்துட்டு நீங்க ஒரு பிரிண்ட் போட்டு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அந்த ஃபைல் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு புக் மாதிரி கிடைக்கும். இதில் நம்ம எக்ஸசைஸும் பண்ணி வச்சிருப்போம். நம்ம ஆல்ரெடி கண்டென்ட் இருக்கும், நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம ரிவிஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது கான்செப்ட் எல்லாமே நம்ம கன்சல்டேட்டர் ஒரே இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாமே இதை கொஞ்சம் பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் போடுங்க. பால்வலு, கண்ணகி வந்தான், அது ஆல்ரெடி அங்க இருந்தது தான். நான் வேற கொடுக்கவா, வேற என்ன கொடுக்கலாம். ஓகேங்களா. இதை கரெக்ஷன் பண்ணி எழுதுங்க. அடுத்தது இடவலுள் என்னது, நாங்கள் வந்தார்கள். ஓகேங்களா. என்ன அர்த்தம், நாங்கள் வந்தார்கள் அப்படின்னா எப்படி போடணும், நாங்கள்னா அது நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்படின்னா என்னது, நாங்கள் தன்மை. ஓகேங்களா. வந்தார்கள் அப்படின்னு படற்கையை குறிக்குது. இது தன்மையில் இருக்கு, இது படற்கையில் இருக்கு. அப்ப இதையும் தன்மையா மாத்தணும். நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. இந்த மாதிரி வேற ஆப்ஷன் தெரிஞ்சாலும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காலவலு, கரிகாலன் நாளை வந்தான். ஓகேங்களா. நாளைன்னு இருக்கு, இங்க என்ன என்ன காலத்துல இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணுங்க, வந்தான் அப்படிங்கறது. ஓகேங்களா. அடுத்து வினாவலு, முட்டையிட்டது சேவலா கோழியா. ஓகேங்களா. எப்பவுமே முட்டைனால கோழி தான் இடும், சேவல் இடாது. அப்ப முட்டையிட்டது கோழியா அப்படின்னு கேட்கணும், சேவலா கோழியான்னு கேட்க கூடாது. ஸோ கொஸ்டின் தப்பு, அதை கரெக்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது விடைவலு, நாளை பள்ளி திறக்கப்படுமா என்ற கேள்விக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்றது தவறான விடை. அப்ப சரியான விடை என்ன அப்படிங்கறத போடுங்க. நாளை பள்ளி திறக்கப்படும், திறக்கப்படாது, இதெல்லாம் சரியான விடை. ஓகேங்களா. இது வந்து மரபு வழியில சில விஷயங்கள், சில மரபு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். பின்னாடி மரபுன்னு வரப்ப நம்ம திணை மரபு, பால் மரபு, ஒளி மரபு, கால மரபு, இது எல்லாமே நம்ம தனியா பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அப்போ இன்னும் டெப்தா பார்க்கலாம். இதுல ஒரு 9 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நம்ம மாத்தி எழுத ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. நாய் கத்தும் சொல்லக்கூடாது, நாய் என்னது குறைக்கும், குயில்னா கூவும், ஆந்தை அலரும், மயில் அகவும், காகம் கரையும், குதிரை கனைக்கும், மாடு கத்தும், யானை பிளிரும். இதெல்லாமே ஒளி மரபு. கிளி கொஞ்சும். ஓகேங்களா. இது மாதிரி தொகை மரபு, திணை மரபு எல்லாமே உங்களுக்கு மரபுன்னு கிளாஸ் பாக்குறப்போ ஃபுல்லா 6 to 12 கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த 9 எக்ஸாம்பிளையும் வச்சுக்கோங்க. நான் கீழே ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இங்கே நீங்க ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நான் அனுப்புறப்போ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா, அப்ப சில மரபுகள் தெரிஞ்சாலும் சரி, புக்ல படிச்சாலும் இந்த இடத்துல எல்லாமே பிரிண்ட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதான், இதுதான் வந்துட்டு மரபு தமிழ். ஸோ அடுத்த வீக் வந்துட்டு என்ன இலக்கணம் கிளாஸ் பார்த்து நம்ம அதை பார்க்கலாம். இதை பிரிண்ட் போட்டு எல்லாரும் சொன்னதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.